ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை அருள் திரு ஆல்பர்ட் அடிகளார் அவர்களே, இங்கே இருக்கின்ற பள்ளியிலே முதல்வராயிருக்கின்ற தந்தை ஆல்வின் அவர்களே, தந்தை ஆல்பர்ட்டின் வகுப்பு தோழர்களான பாசமான என்னுடைய சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, லூர்து அன்னையின் பாசமான பக்தர்களே, இன்றைக்கு ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி வழியாக இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே புதுவை கடலூர் உயர் மறை மாநிலத்தின் ஒரு பெரிய பொக்கிஷம் வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலம். நினைவு தெரிந்த நாளிலிருந்து மாட்டு வண்டியிலே நான் இந்த திருத்தலத்துக்கு வந்ததை, ஜெபித்ததை, கொண்டாடியதை நான் எப்போதும் நினைவு கூறுகிறேன். எத்தனையோ புதுமைகள் இங்கே வருகின்ற எத்தனையோ மக்களுக்கு என்னுடைய வாழ்வெல்லாம் லூர்து அன்னை தன்னுடைய பரிந்து பேசுதலால் நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார்கள். வழக்கமாக பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து அன்னையின் திருவிழா கொண்டாடப்படும். நம்முடைய வசதிக்காக ஈஸ்டர் பெருவிழா முடிந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்தில் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நாம் எப்போதும் இதை கொண்டாடுகிறோம். 1992ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் பிப்ரவரி 11ஆம் நாள் அகில உலக நோயாளர்களின் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. எத்தனையோ இடங்களிலே அன்னையின் பரிந்து பேசுதலால் மக்கள் நலம் பெறுகின்றார்கள். தமிழகத்திலே முக்கியமாக வேளாங்கண்ணியில், பிரான்ஸ் நாட்டில் பெரன்னீஸ் மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த லூர்து கெபியில் ஜெபிக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் நலம் பெறுகின்றார்கள். மால்கம் மகரிட்ஜ் என்ற பிபிசி கமெண்டேட்டர் சொல்லுவார், லூர்து நகரில் எத்தனை பேர் கூடுகிறார்களோ அத்தனை புதுமைகள். நாம் கேட்கலாம், அத்தனை புதுமையா நடக்கிறது என்று. நோய் நீங்கினால்தான் புதுமையா? வறுமை நீங்கினால்தான் புதுமையா? அந்த தாயை நாடி வருகின்ற அத்தனை பேரா ஒரு புது தெம்போடு சக்தியோடு அங்கிருந்து போகிறார்களே, மனமுடிந்திருந்தவர்கள் மகிழ்ச்சியோடு போகின்றார்களே, அது புதுமை இல்லையா என்று கேட்பார். அதே போலத்தான் பாண்டிச்சேரியிலிருந்து மட்டுமல்ல, நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலிருந்து மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த திருத்தலத்துக்கு வருகின்றவர்கள் எல்லாரும் ஒரு மன மகிழ்ச்சியை பெறுகின்றார்கள், மன அமைதியை பெறுகின்றார்கள், நிம்மதியை பெறுகின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அளித்த செய்தியில் என்ன சொன்னார் தெரியுமா? நோயுற்றிருப்பவர்கள் அன்னையின் பாதம் வந்து நலம் பெறுவது ஒரு பக்கம், அதை விட அதிகமாக அன்னையின் மீது பக்தி கொள்கின்றவர்கள் அத்தனை பேரோ நோயுற்றவர்களிடம் சென்று அவர்களுக்கு கடவுளின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்கள் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்கின்ற முதல் செய்தி, நோயுற்றவர்கள்
மாற்றுத்திறனாளிகள், முடியாதவர்கள், வேதனையால் தவிப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இத்திருப்பலியில் பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதுவும் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அந்த கருத்தை நானும் பல்வேறு நற்செய்தி அறிவிப்பாளர்களிடமிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்ன தெரியுமா? நோயுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள். நோயுற்றவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அவர்கள் நமக்கு பாடம் புகட்டுகின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நோயாளிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பாருங்கள், நாம் எல்லாரும் நன்றாயிருக்கிறோம், நாம் எல்லாரும் துடிப்போடு நடக்கிறோம், பேசுகிறோம். இந்த உலகத்திலே நோயுற்றவர்கள் சிலர் செய்வதை நினைத்து பாருங்கள். பிரியமானவர்களே, அண்மையிலே நான் வாசித்தேன், பல இடங்களிலே இதை சொன்னேன். பிரான்ஸ் நாட்டில் எல் பத்திரிகையின் ஆசிரியருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக், நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறார். எந்த உறுப்புமே செயல்படவில்லை, அவருடைய இடது கண்ணை தவிர. இடது கண் மட்டும்தான் வேலை செய்தது, வேறு எந்த உறுப்பும் எதுவுமே செய்யவில்லையாம். பாருங்கள். ஆனால் அவர் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், பேசுவதில் அந்த கலையில் சிறந்த ஒருவரை வரவழைத்து 2 லட்சம் முறை கண் சிமிட்டி அவருடைய கடைசி நூலை எழுதினாராம். பாருங்கள், ஒரு கண் மட்டும்தான் வேலை செய்கிறது, அந்த மனிதர் செய்கின்ற சாதனையை பாருங்கள். இன்னும் ஒரு சிறுமி நோரா என்கிறவர், பாக்தாத் ஈராக்கின் தலைநகரிலே அன்னை தெரேசா சகோதரிகள் நடத்துகின்ற அனாதை குழந்தைகள் இல்லத்திலே இருக்கின்றார்கள். 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. அவர்கள் செய்வதை பாருங்கள். என்ன செய்ய முடியா? 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லையே இந்த சிறுமிக்கு. வாயிலே ஸ்பூனை வைத்துக்கொண்டு மற்ற சிறு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுகிறதாம். பாருங்கள், கை இல்லை, கால் இல்லை, நல்லது செய்ய முடியாது. நோயாளர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய அன்பு தாய் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி நலமளிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா நோயாளர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, பெரிய நோய் என்ன தெரியுமா? நம்மை பிடித்திருக்கிற பாவம்தான் பெரிய நோய். பாவத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை தேவைப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுரு அன்றைய யூத மக்களுக்கு போதிக்கின்றாரே. பாருங்கள், நீங்கள் கடவுளின் ஊழியனை கொண்டீர்கள், பாவமே அறியாதவரை கொண்டீர்கள், நீதிமான்களை கொண்டீர்கள், உங்கள் மௌனத்தால் கொண்டீர்கள், சமூக பாவத்தினால் கொண்டீர்கள். ஆனால் சகோதர சகோதரிகளே, தெரியாமல் இவ்வாறு செய்து விட்டீர்கள். உங்கள் தலைவர்களும் தெரியாமல் செய்து விட்டார்கள். இப்போது செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், புது வாழ்க்கை தொடங்குங்கள். இங்கே இருக்கின்ற நம் எல்லாருக்கும் இன்றைக்கு நம் அன்பு தாய் சொல்லுகின்ற செய்தி அதேதான். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள்.
ஒவ்வொருவரும் எந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துவார். நம்முடைய அம்மா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1858ஆம் ஆண்டு தொடங்கி ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை 18 முறை காட்சி கொடுத்தார்கள். பல முறை அவர்கள் ஜெபமாலையை ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். பெர்னத்திடம் சொன்னார்கள், பாவிகள் மனம் திரும்ப நீ வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே செய்திதான் இன்றைக்கு இந்த 2வது வாசகத்திலும் பிரியமானவர்களே நாம் அதைத்தான் கேட்டோம். யோவான் எவ்வாறு தம்முடைய பாசமான சீடர்களுக்கு, அன்பு பிள்ளைகளே, கல்வாரி மலையில நம்மை பெற்றெடுத்த அன்பு தாயும் இதே போலத்தான் சொல்வார். யோவானும் அங்கே கூட இருந்தார். இந்த திருமுகத்திலே, முதல் திருமுகத்திலே மீண்டும் மீண்டும் அன்பு பிள்ளைகளே, குழந்தைகளே, ஒரு ஞானமுள்ள தாய், ஞானமுள்ள தந்தை பேசுவது போல, அன்பு குழந்தைகளே, பாவத்தை விட்டுவிடுங்கள். ஆண்டவரை நம்புகிறேன் என்று வார்த்தையில் மட்டும் சொல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கையால் ஆண்டவரை நம்புகிறேன் என்று காட்டுங்கள். நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்றே நான் இப்படி எழுதுகிறேன். இன்னைக்கு லூர்து தாய் அதே தான் சொல்வார்கள். என்னுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறாயே, பாவத்தை விட்டுவிடு, நற்செய்தியை நம்பு, உன் வழிபாட்டுக்கும் வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளே என்றுதான் அவர்கள் கூப்பிடுவார்கள். அதைத்தான் இன்றைக்கு கேட்கிறோம். மனம் திரும்புங்கள் என்கின்ற செய்தி. இன்றைக்கு உயர்த்த ஆண்டவர் மீண்டுமாக நாம் வாசிக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை யோவான் நற்செய்தியிலிருந்து மீண்டும் மீண்டும் 3 முறை ஆண்டவர் இயேசு சொன்னதாக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இன்றைக்கு மீண்டும் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்கிறோம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பாருங்கள், அந்த சீடர்கள் எந்த நிலையிலே இருந்தார்கள். ஆண்டவரை அனாதையாக சாக விட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்வு நாம இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? நீங்கள் தானே என்னை விட்டு ஓடினீர்கள், 3 ஆண்டு காலம் என்னோடு சாப்பிட்டீர்களே, என் புதுமைகளை கண்டீர்களே, போதனைகளை கேட்டீர்களே, வீர வசனம் பேசினீர்களே, சாவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று அவர்களை கடிந்து கொண்டிருப்போம், திட்டியிருப்போம். ஆண்டவருடைய பெருந்தன்மையை பாருங்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பிறகுதான் சொல்கிறார், போங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக, என் அமைதியை மற்றவர்களுக்கு வழங்க நீங்கள் போக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, ஆண்டவர் இயேசு உங்களை அனுப்புகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, போங்கள். எதற்காக? என் மகனுடைய கொடை என்ன தெரியுமா? பீஸ், ஜாய். அமைதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. நீ அமைதியாயிரு, மகிழ்ச்சியாயிரு. சென்று மற்றவர்களுக்கு அமைதியை கொடு, மற்றவர்களை மன்னி, மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்து. இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, அன்பு தாய் சொல்லுகின்ற செய்தி. தொடக்கத்திலேயே வாசிக்கிறோம் நம் அன்பு தாயை பற்றி. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றார்கள். உடனே எலிசபெத் அம்மாவை பார்க்க விரைந்து சென்றார்கள். இயேசுவை சுமந்து சென்றார்கள். இயேசுவை சுமந்து செல்லுகின்ற நாம் அந்த தாயை போல எத்தனையோ எலிசபெத் அம்மாக்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். எத்தனையோ யோவான்கள், வயிற்றில் இருக்கிற குழந்தைகள், சிறு குழந்தைகள் நமக்காக காத்திருக்கிறார்கள். எத்தனையோ சக்கரியாக்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் இருப்பவர்கள், உங்களோடு வேலை செய்பவர்கள்,
உங்களை வழியிலே எதிர்கொள்கிறவர்கள். மாதா மகிழ்ச்சியை கொடுத்தது போல மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் அழைப்பு. இதுதான் பெரிய மனமாற்றம். நம் அன்பு தாய் நமக்காக வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று தொடர்ந்து கேட்போம். எல்லாவற்றையோடு அதிகமாக அம்மா உம்மை போல் நம்ப, உம்மை போல் கடவுளை சார்ந்திருக்க, உம்மை போல உதவி செய்ய, உம்மை போல ஆசீர்வாதமாயிருக்க, உம்மை போல சமாதானத்தை விதைக்க, உம்மை போல மகிழ்ச்சியை கொடுக்க எங்களை உருவாக்கும் என்றும் நாம் வேண்டுவோம். ஆமென்.